அங்கே கோயிலுக்கு போய் பாதம் பட்டாலே நாம் சுபிட்சமாக இருக்கோம் நம்பும் பொழுது அந்த பிரகாரத்திலிருந்து முக்கியமாக அந்த சன்னதிக்குள்ளேருந்து ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் வீட்டில் வச்சு பிரார்த்தனை பண்ணால் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாகலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. கலசமோ அல்லது உள்ள சுவாமி பக்கத்தில் இருக்கிறதோ அல்லது சுவாமி பாதத்தில் இருக்கிறதோ ஏதோ ஒன்று ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லையாக போய் பூஜை பண்ணுறோம். பல அரசியல் தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் இந்த பொருளை வச்சு அவர் இது பண்ணியிருக்கார், பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, பூஜை நடந்திருக்கு. பில்லு போட்டதோடு இல்லை, அந்த தங்கத்தையே அவர் மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த நபர் தான் கேரளாவில் இருக்கிற பல முக்கியஸ்தர்கள் வீடுகளுக்கு போயிருக்கார். ஜெயராம் வீடு மட்டும் இல்லை, அவர் ஒரு நேர்மையான ஆளாக இருக்கிற பட்சத்தில் தம்பி இதெல்லாம் தப்பு வேண்டான்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் பெரிய மனுஷன். எனக்கு என்னென்னா, அந்த ஐயப்பனை ரொம்ப உக்கிரமான சாமின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலேருந்து ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான் பாருங்க. இது ஆன்மீகம் தொடர்பான ஒரு விஷயம், நம்பிக்கை தொடர்பான ஒரு விஷயம். இதை பல பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. முக்கியமாக திரையுலகத்தில் நிறைய நடக்குது. மலையில் நிறைய சித்தர்கள்லாம் இருக்காங்க. ஆமாம், அவங்கெல்லாம் பல வருடங்களாகவே அங்கே தவம் இருக்காங்கிற மாதிரிலாம் ஒரு மித்து இருக்குது வெளியில். ஒருவேளை அது மாதிரி யாராவது ஒருத்தரை பார்த்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி கூட அவங்க போயிருக்கலாம். பட் நான் பார்க்கலன்னு சொல்லும் பொழுது அது உண்மையா பொய்யா பார்த்துட்டு போனாங்களா, ஏன்னா அந்த எச்சரிக்கை போர்டை நாங்கள் கவனிக்கலை அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் சார் தான் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. சமீபத்தில் பயங்கர சர்ச்சையாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம்னா, இந்த ஐயப்பன் சுவாமி கோயிலில் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா தங்கத்திலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் அந்த துவார பாலகர்கள்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்களையும் தங்கத்தில் தான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த தங்கத்தை பாலிஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. அதில் ஆக்டர் ஜெயராமுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்னா, இப்போ அங்கே இருக்கிற ஒரு நபர், முக்கியமான நபர் அந்த கலசத்தில் இருக்கிற, அதாவது கலசமோ அல்லது உள்ள சுவாமி பக்கத்தில் இருக்கிறதோ அல்லது சுவாமி பாதத்தில் இருக்கிறதோ ஏதோ ஒன்று ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லையாக போய் பூஜை பண்ணுறது. அது சில பேருக்கு சில ஐதீகம் இருக்கும். ஒரு கோயிலேருந்து விளக்கை கொளுத்தி அந்த விளக்கை அணையாமல் வீட்டில் கொண்டு வந்து வச்சோம்னா ஐஸ்வர்யம் பெருகும், ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு பல பேர் அதை செய்வாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த தெருமுனையில் இருக்கிற கோயிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போது ஐயப்பனுங்கிறவர் மிக சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக ஒரு பெரும் கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குது. அது மாநிலம் கடந்த அளவுக்கு ஐயப்பன் மீது ஒரு பெரிய பக்தி வச்சுருக்காங்க. நாமளே ஏர்போர்ட்டில் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உடையோட பல பேர் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து வந்தேன், சிங்கப்பூர்லேருந்து வந்தேன், துபாயிலேருந்து வந்தேன், சபரிமலைக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி நாடு கடந்து நகரம் கடந்து ஐயப்பனை நேசிக்கிற உள்ளங்கள் நிறைய இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அங்கே கோயிலுக்கு போய் பாதம் பட்டாலே நாம் சுபிட்சமாக இருக்கோம்னு நம்பும் பொழுது அந்த பிரகாரத்திலிருந்து முக்கியமாக அந்த சன்னதிக்குள்ளேருந்து ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் வீட்டில் வச்சு பிரார்த்தனை பண்ணால் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாகலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. இந்த நம்பிக்கையை பயன்படுத்திய ஒரு நபர், அவரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அவரை தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நபர் தான் கேரளாவில் இருக்கிற பல முக்கியஸ்தர்கள் வீடுகளுக்கு போயிருக்காரு. ஜெயராம் வீடு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் இந்த பொருளை வச்சு அவர் இது பண்ணியிருக்காரு, பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, பூஜை நடந்திருக்கு. அதுக்கு ஒரு பில்லை போட்டிருப்பாரு. பில்லு போட்டதோட இல்லை, அந்த தங்கத்தையே அவர் மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த தங்கத்தையே அதை விற்றோ அல்லது வேறொரு தங்கத்தை கொண்டு போய் அங்கே வச்சுட்டாருங்கிற மாதிரிலாம் அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. எனக்கு என்னென்னா, அந்த ஐயப்பனை ரொம்ப உக்கிரமான சாமின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பூஜை முறையே தவறாக இருந்துடக்கூடாது, ரொம்ப நெறிமுறைகள்லாம் ரொம்ப கடுமையாக நீங்கள் பின்பற்றணும், இல்லைன்னா ஐயப்பன் ரொம்ப கோச்சிக்கிட்டு ரொம்ப உக்கிரமா இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கோயிலேருந்து ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான் பாருங்க. அப்போ எப்படி பயம்ன்றது துளியே இல்லை. அதை அப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கான். அப்படிதான் ஜெயராம் வீட்லேயும் அந்த பூஜை நடந்திருக்கு. அவர் ஒரு நேர்மையான ஆளாக இருக்கிற பட்சத்தில் தம்பி இதெல்லாம் தப்பு வேண்டான்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் பெரிய மனுஷன். எனக்கு தெரிந்த அவர் அதை திருடி இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட நபர் கிடையாது அவர். என்னென்னா,
நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளை சினிமாவில் நடிக்கிறான், இன்னும் பல படங்கள் வரணும் அப்படின்லாம் ஒரு பிரார்த்தனை அவருக்குள்ளே இருக்கும் இல்லையா? இதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ இதுதான் இதுக்குள்ளே நடந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி விசாரணைகள் இருக்குது, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அண்டு இதில் பார்க்கும்போதுனா நம்ம பெரும்பாலும் படத்தெல்லாம் பார்ப்போம், முக்கியமாக அந்த சதுரங்க வேட்டை படத்தெல்லாம் பார்ப்போம். இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம். படத்துலேயே நடிக்கிறாங்க, இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களும் இப்படி ஒரு சூழ்ச்சி வாழையில் போய் மாட்டிக்கிறாங்கன்னு போது எனக்கு ஷாக்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் உங்களுடைய லைஃப்பில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செலிபிரிட்டிஸ் இப்படி மாட்டிக்கிறாங்க? இல்லை, இது சூழ்ச்சி கிடையாது. இது வந்து ஒரு பிரார்த்தனையின் ஒரு வகை, அவ்வளோதான். இது வந்து சூழ்ச்சி, திருட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் இந்த கோயிலில் இருக்கிறவர் நான் இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இப்போ சென்னையில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நான் அந்த கோயில் பேரை சொல்ல, ஏன்னா அந்த கோயிலில் பணியாற்றுகிற ஒரு பூசாரி ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளானார். நீங்கள் வந்து நான் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன், ஸ்பெஷலாக பிரார்த்தனை பண்ணுறேன்லாம் சொல்லி அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மீடியாவிலாம் கண்டிப்பாக பார்த்தோம். நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அவர் வந்து திரையுலகத்தில் பல பேரோட தொடர்பில் இருக்கார். அவர் என்னென்னா இப்போ இதே மாதிரி விக்கிரகத்திலேருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து இப்போ அந்த கையிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ கடவுளை நம்புகிறவர்களுக்கு அது பேத்தலாக இருக்கும். ஆனால் அந்த கடவுளை நம்பி தினந்தோறும் கும்பிட்றவங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே சென்னையிலே நடக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி இது வந்து ஆன்மீகம் தொடர்பான ஒரு விஷயம், நம்பிக்கை தொடர்பான ஒரு விஷயம். இதை வந்து பல பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. முக்கியமாக திரையுலகத்தில் நிறையா நடக்குது. இதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா அடுத்து இந்த அண்ணாமலையார் கோயில் நமக்கு தெரியும். அந்த மலை மேலே ஏறக்கூடாதுன்றது ஒரு ரூல்ஸாக இருக்குன்றத சொல்கிறாங்க. சீரியல் ஆக்டர் அக்ஷயா அப்படின்றவங்க, அவங்களுடைய கணவராக ஆக போகிறவர், அவரும் ஒரு சீரியல் ஆக்டராக இருக்கார். இவங்க 2 பேரும் அந்த மலை மேலே போயிட்டு வந்ததாகவும் அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க, சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா? ஆமாம், அது நிறைய செய்திகள் வந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அங்கே இருந்த எச்சரிக்கை போர்டை பார்க்கல, எங்களுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலை மேலே ஏறக்கூடாதுன்றது தெரியாது அப்படிங்கிறாங்க. அது ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ அந்த மலை மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த பௌர்ணமி வரும்பொழுது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் பேர் கிரிவலம் போகிறாங்க ஒரு நாளைக்கே. அப்போ நீங்கள் ஒரு டாப் அங்கிளில் யோசிச்சு பாருங்களேன், அந்த மலையை சுற்றி எவ்வளோ பேர் சுற்றி வருவாங்க, அந்த காட்சி எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போ அவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு மத்தியில் இந்த மலை மேலேயே ஏறி போனால் அங்கே நம்ம ஒரு சிவனை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி போனவங்களாம் இருக்கலாம். இன்னொன்று வந்து இன்னும் கூட நிறைய நம்பிக்கை இருக்குது. அந்த மலையில் நிறைய சித்தர்கள்லாம் இருக்காங்க. ஆமாம், அவங்கெல்லாம் வந்து பல வருடங்களாகவே அங்கே தவம் இருக்காங்கங்கிற மாதிரிலாம் ஒரு மித்து இருக்குது வெளியில். ஒருவேளை அது மாதிரி யாராவது ஒருத்தரை பார்த்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி கூட அவங்க போயிருக்கலாம். பட் நான் பார்க்கலன்னு சொல்லும் பொழுது அது உண்மையா பொய்யா பார்த்துட்டு போனாங்களா, ஏன்னா அந்த எச்சரிக்கை போர்டை வந்து நாங்கள் கவனிக்கலை அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா தெரியாதவங்களுக்கும் இந்த ஒரு நியூஸ் வந்திருக்கும். தெரியாமல் கூட நம்ம அந்த மலையில் ஏறக்கூடாதுன்றது ஒரு விழிப்புணர்வாக அமைஞ்சிருச்சு நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு 5000 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தாங்க. ஓகே, நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.